ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 2 சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் கிச்சன் டவல். இது வந்து டிஷ்யூ மாரி தான் இருக்கும், ஆனால் வந்து டிஷ்யூ கிடையாது. பட் வந்து கிளாத் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்றைக்கி நான் 2 பண்டல் வந்து 280க்கு வாங்கியிருந்தேன். ஒரு பண்டல் வந்து 160 170 கூட விற்கிது. நான் இதோட ப்ராடக்ட் லிங்க்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது பொதுவாக வந்து நம்ம கிச்சனில் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஆயில் கரையெல்லாம் படிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து துணியை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுவோம். என்ன தான் வந்து கிளாத் வச்சு க்ளீன் பண்ணாலும் வந்து அதை நம்ம திருப்பியும் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து டபுள் வேலையாகும். நம்ம என்ன தான் வந்து அந்த கிளாத்தை வந்து வாஷ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் கரையெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீயூசபிள் கிச்சன் டவல் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில இடத்துல சம்டைம் வந்து நம்ம அதிகமாக வந்து பொரிக்கிற வேலையாகட்டும், இல்லைனா வந்து நம்ம ஹெவியாக செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஆயில் கரையெல்லாம் படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு லைட்டாக நீங்கள் தொடச்சிட்டு நீங்கள் திருப்பியுமே வந்து காய வச்சு திருப்பியுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெவியாலாம் வந்து ஆயில் கரையெல்லாம் துவைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 முறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து கிச்சனை வந்து நீங்கள் துடைக்கிறீங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட இந்த ஒரு ஷீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி துடைச்சிக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் இந்த கிச்சன் டவலை வச்சு எப்படி சூப்பராக வந்து நான் தொடச்சி காட்டுறேன். கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்விடு, கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து நான் ஸ்க்ரப்பரை வச்சு சாஃப்ட்னர் ஸ்க்ரப் வச்சு இல்லை வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஷ்யூ இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சமாக நினச்சி எடுத்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் ஈரம் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கேஸ் அடுப்புக்கு மேலே தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக நல்லா பளிச்சுன்னு தொடச்சி கிடைக்கும் பாருங்கள். சூப்பராக இந்த மாதிரி நல்லா நம்ம தொடச்சிக்கலாம். இதை வந்து திருப்பியுமே வந்து தண்ணியில் வந்து அலசினதுக்கப்புறம் மேலே திருப்பியுமே வந்து நம்ம தொடச்சிக்கிது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட். இப்போ பாருங்கள், நான் தொடச்சதுக்கப்புறம் வந்து இந்த டிஷ்யூ, அதாவது இந்த ரீயூசபிள் டிஷ்யூவை நான் வந்து காய வச்சு காட்டுறேன். சூப்பராக வந்து யூஸ் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயுமே நம்ம கிச்சன் ரூமில் இருக்க வேண்டிய இதுதான். பாருங்கள் அழகாக எப்படி நம்ம கிளாத் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பராக. இந்த மாதிரியெல்லாம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம எப்பவுமே வந்து அடுப்பு மட்டும் இல்லை, கிச்சன் கவுண்டர் டாப்பு அது பக்கத்தில், அதாவது நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு மளிகை பொருட்கள் மேலேயும் வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை துடைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிச்சனோட கவுண்டர் டாப்பு, வாலு, ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஆயில் பாட்டிலாம் பக்கத்துலேயே நான் வச்சுருப்பேன்ல, ஸோ அந்த இடத்துலாம் வந்து நம்ம துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கபோர்டு இந்த மாதிரிலாம் துடைக்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம அர்ஜென்டாக காலை டைமில் சமைச்சிட்டு இருப்போம். ஒரு சில டைமில் வந்து கரண்ட் இருக்காது. அந்த மாதிரி சமயங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் லிங்க்குமே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாலட் செய்கிறதாகட்டும், இல்லை வந்து வெங்காயம் கட் பண்ணுறதாகட்டும், என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி அளவு தான் போட முடியும். ஸோ இதை வந்து சார்ஜ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 3 நாள் வரைக்குமே வரும். அதுவும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி பொறுத்து தான். இந்த மாதிரி 3 கலரில் வருது. இந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்டபிள் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி காட்டுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த லிங்க்குமே நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. மேலே வந்து பட்டன் டைப் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து உள்ளே வந்து சுற்றும். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு பொருளுமே வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து தம் பண்ணிடக்கூடாது. ஒரு வெங்காயமாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஒரு சில டைமில் வந்து வெங்காயம் முட்டைலாம் போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சமயங்களுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி நம்ம தோசையெல்லாம் போட்டோன்னா சம்டைம் ஒரு சில மேலெல்லாம் வந்து வெங்காயம்லாம் வந்து உதிரியாக போட்டு தக்காளி இந்த மாதிரிலாம் போட்டு கூட சாப்பிடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் வெங்காயம்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து சாப் பண்ணி காட்ட ரொம்ப பொடிசாக வந்து கட் ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பொடிசாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். ஜஸ்ட்டு மேலே இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் கொடுத்தாவே போதும். ஒரு 2 to 3 செகண்ட் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தாவே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக உள்ளுக்கு சாப் ஆகுது பார்த்தீங்களா. இது கழுகுறதுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சுலபம். ரொம்ப பொடிசாக வந்துச்சுங்க வெங்காயம். ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம கையில் இல்லைனா வேறு என்ன மிஷினில் கொடுத்தாலும் இந்த அளவுக்கு ஒரு சிலலாம் வந்து நம்ம கயிறுலாம் வந்து இழுத்து யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி பூண்டுமே வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு சாப் ஆகி வந்திருக்கு பார்த்திங்களா. ரொம்ப பொடிசாக வந்திருக்கு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கேரட் போடலாம். ஸோ இது வந்து குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. ரொம்ப அதிகமாக போடணும். ஒரு கேரட் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 துண்டாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இதுவுமே சாப் பண்ணி காட்டுறேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு சில டைமில் வந்து ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகிறவங்களுக்கு நம்ம என்ன சாண்ட்விச் செய்கிறதா இருந்தாலும் சரி, டக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பொடியாக ஆக்கி கொடுத்துரும். இதே போல் பீன்ஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம தோசை மாவு இந்த மாதிரி தோசையெல்லாம் ஊற்றிட்டு மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதத்துலேயே வந்து மசிச்சு கொடுப்பாங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக சாப் பண்ணிவிட்டு குக்கர் சாதத்தில் நீங்கள் அப்படியே போட்டு வேக வச்சினாலும் சூப்பராக மசிஞ்சு கிடைக்கும். பாருங்கள், கேரட்டுமே நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக நல்ல பொடிசாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே. ஸோ இதுவுமே நம்ம மாற்றி வச்சிடலாம். அதே போல் நீங்கள் ஊத்தாப்பம்லாம் செய்கிறதா இருந்தால் வெங்காயம், பச்சை மிளகாய், ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பச்சை மிளகாயுமே போட்டு பொடி பண்ணி காட்டுறேன். அதுவுமே நல்ல சூப்பராக சாப்பாகி வந்துடுச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு 2 ப்ரெஸ் பண்ணாவே போதும். சூப்பராக பாருங்கள், பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்ல சாப்பாகி வந்துடுச்சு. நான் ஒவ்வொரு கேரட்டாக போட்டு தான் நான் வந்து சாப் பண்ணி எடுத்தேன். ஸோ இதே போல் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நல்லா சூப்பராக வந்து சாப் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம இதில் பாதாம் போட்டு காட்டலாம். ஸோ முந்திரி விட பாதாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தானே இருக்கும். ஸோ அதுவே வந்து சாப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா பொருளுமே நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், வெங்காயம், அதுக்கப்புறம் ஈவன் பார்த்தீங்கன்னா நட்ஸுமே இந்த மாதிரி நம்ம நல்லா அழகாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்ம வேணும் நல்லா ரொம்ப பொடியாக வேணும்னா ஜஸ்ட் இன்னும் ஒரு 2-3 செகண்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணால் நல்ல பொடியாக கிடைக்கும். லைட்டாக குறப்பாக வேணுனாலும் அந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்புறம் இந்த வீடியோவில் 2 ப்ராடக்ட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாப்பிட மாட்டாங்களா.